உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? கடைசியாக நம்ம குருநாதர் பெருசாக கடைசி ஒரு 10 வருஷத்தில் படம் அவர் இயக்கலையே, என்ன ஒரு காரணம்? இல்லைங்க, சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, மரணத்துக்கு எல்லாருமே வருவாங்க, துக்கத்துக்கு எல்லாருமே வருவாங்க, தோள் கொடுக்க யாருமே வரமாட்டாங்க. தாவணி கனவுகளில் போஸ்ட்மேனாக நீங்கள் போட்ட ட்ரெஸ் வந்து விதி படத்தில் பாக்கியராஜ் சார் போட்ட ஒரு ட்ரெஸ், தேடி பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணி போட்டிங்க. அந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் வச்சுருக்கீங்களா? என்னென்ன நினைவுகள் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க? நினைவுகளை நான் உடைகளாக வைக்கல, உடையாமல் உள்ளே வச்சுருக்கேன். கேட்கும்போது உடஞ்சிடுறேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு பாக்கியராஜ் சாரும். பாக்கியராஜ் சாருக்கு வந்து அரசாங்க சார்பாக ஒரு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இல்லை, நான் எதிர்பார்க்கல, உண்மையில் நான் எதிர்பார்க்கலன்னா நான் எதையுமே நான் நினச்சி பார்க்கல. சிஎம் வந்தார், நான் ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டது, நெகிழ்ந்து போனது வந்து அப்படியே முட்டி போட்டு காலடியில் அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட உட்காந்து பேசின ஒரு பாங்கு. சும்மா அவர் நின்று இருக்கலாம், பக்கத்தில் ஒரு சேர் நாங்கள் உடனே கொண்டு போய் போட்டிருப்போம்ல, போட்டு அவர் உட்காந்து பேசியிருக்கலாம். அப்படி இல்லாமல் அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த பாங்கு வந்து அது வந்து மனுஷனுக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சாந்தனுவை பார்க்கும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் அப்படியே கட்டி பிடிச்சாரு. சரி, அப்படியே போகிறாருன்னு பார்த்தா என்ன திரும்பி பார்த்தா என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு. நான் சொன்னேன், எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னேன். ஐநோ அவருக்கும் நீங்கள் தானே அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே போனோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது வந்து ஒரு அரசு மரியாதை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் காரில் ஏறி போனதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இதை நம்ம அப்போ கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது வந்துடுச்சு. அதை நம்ம கேட்டு செய்கிறத விட கேட்காம வர்றது தான் நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பார்த்திபன் சாரோட ஸ்பான்டினிட்டி எங்களுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே பிடிக்கும். இந்த நேரத்தில் அவருக்காக ஒரு 2 வரிகள் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறோம். என்ன தோணுதோ, அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ? அவரை பற்றி எழுதுறதுக்கு பக்கமாக எழுத முடியும், அவ்வளோ இருக்குது. பக்கத்தில் அவர் இல்லாதனால அவருடைய எந்த பக்கத்தை பற்றி நான் இதில் பதிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் நினைவு தவறும் வரை உங்கள் நினைவும் தவறாது. என்றும் உங்கள் பார்த்திபா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பூர்ணிமா மாமா வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ எல்லாருக்குமே மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் கப்பலாகவே அவ்வளோ ஒரு அழகான ஒரு கப்பல், அந்யோன்யமாக இருப்பாங்க. பாக்கியராஜ் சார் 50 அந்த ஒரு மேடையில் எல்லா கதாநாயகிகளும் இருக்காங்க. ஆனால் பூர்ணிமா மாமா ஏறும் போது அது இன்னும் ஒரு தனி ஒரு அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் முதற்கொண்டு 2 பேரும் வாக்கிங் போனதாலாம் செய்தி வருது. ஸோ அதுக்கு முந்தின நாள் குஷ்பு மாமாவோட டாக்டரோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. காலையில் வரைக்கும் அது ஒரு கை கோர்த்து இருந்த ஒரு தம்பதியினர் இப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு பிரிவுக்கு ஆட்கொள்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரோட பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி சார் இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப காலமாகவே அவங்க 2 பேர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்லியாக பேசிங்க, அந்த ஒரு கிண்டலோடு சேர்ந்த ஒரு நட்பு இருக்கும் நீங்கள் பேசும்போது. ஸோ இல்லை, நீங்கள் சொல்லும்போது அழகான கப்பல் வந்து அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது மட்டும்தான் முக்கியமான